கர்த்தருடைய நாமம் அறியப்படுவதாக. இவர்களும் கூட இமானுவேல் ஜெபவேலி பாஸ்டர் ஜோசப் சரவணன் அவருடைய உடல் பிறந்த சகோதரர் அருள் விக்டர் அவருடைய ஆறுதல் ஜெப கூட்டத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்துக்கு சபைக்காக நம்ம சிரிக்கும்படியாக பாஸ்டரையா ஒரு குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படியாக அந்த சங்கத்தை மூலம் நம்ம சிரிக்கலாம். அன்பின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே 2025 வருஷத்தில் அப்பா ஆண்டவரே கடைசி மாதத்தை ஆண்டவரே கடைசி நாள் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இமானுவேல் ஜெபத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாஸ்டருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு குடும்பத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பாஸ்டரோட சகோதரர் ஆண்டவரே அருள் விக்டர் ஐயா ஆண்டவரே அப்பா மறித்து ஆண்டவரே ஒரு வருடம் இருக்கு. ஆண்டவரே அப்பா இதன் ஸ்தோத்திர கூட்டத்தை தேவன் முழுமையாய் பொறுப்படுத்தபடியாக ராஜா ஆண்டவரே ஆரம்பம் முடிவு வர தகப்பன ஆண்டவரே உங்களுடைய கிருபை இந்த கூட்டத்தோடு கூட இருக்கும்படியாக ராஜா ஆண்டவரே அப்பா இந்த கூட்டத்தை நிமித்தம் ஆண்டவரே இந்த குடும்பம் ஆறுதலாக உதவி செய்யும்படியாக ஆண்டவரே உறவினர்களை கத்தர் பொறுப்படுத்தும்படியாக நண்பர்களை கத்தர் பொறுப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்று ராஜா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கத்தருடைய வார்த்தை கொடுக்கிற ஆண்டவரே ரூபனையாவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ராஜையாவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மீதமுள்ள நேரத்தை உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பாட்டு கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நேரம் கடந்து விட்டபடியால் நாம் சீக்கிரமாக செபித்து தேவ ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் தொடர்ந்து இந்த நேரத்தில் இந்த நினைவு நாள் ஸ்தோத்திர கூட்டத்தை அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு அனுசரணம் செய்வாராக. ஆண்டவர் இந்த நாளிலே ஸ்தோத்திரம் நம்முடைய மத்தியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அருமையான ஸ்தோத்திரம். அருள் விக்டர் அவர்கள் நினைவு நாள் ஸ்தோத்திர கூட்டம் ஆண்டவர் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் தான் இந்த நாளை முன்குறித்தார். இந்த சோதர ஜப கூட்டத்தில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை குடும்பத்துக்கு கிடைக்கணும், உடன்பிறப்புகளுக்கு கிடைக்கணும். ஆண்டவர் அருள் செய்யும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சத்தமாய் கர்த்தரை பிதாவாகி தேவனை சோதரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். அருமையான பாஸ்டர் ஜோசப் சரவணன் அவர்கள் குடும்பத்தாரையும் உறவுகளையும் ஸ்தோத்திரம் உடன்பிறப்புகளையும் தேவன் இந்த நாளிலே விசேஷித்த பெருமையினால, ஆறுதலினால, சமாதானத்தினால நிரப்பும்படி கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தருக்கு மகிமை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. சோதரம் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். சோதரம் ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வருகிற போதெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வீட்டை, நம்முடையவர்களை தேவன் மகிமையினால நிரப்புகிறார். தேவன் பாடத்தை பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீ
நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். மகிமை இதனால் நமக்கு தங்கிடும். மகிமை இதனால் நமக்கு தங்கிடும். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம்.
கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி நாம் பாடியிருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற சோர்வுகள், கவலைகள், ஸ்தோத்திரம், நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், தூக்கங்கள், ஆறுதலற்ற நிலைமைகள், ஸ்தோத்திரம், முடியாத காரியங்கள், இவைகளிலே தேவன் நமக்கு சீக்கிரத்தில் எல்லாத்தையும் இருக்கிறார். ஆமா, அவரோடு கூட பரலோகத்தில் அவருடைய மகிமையை நாம் சுதந்திரிக்க ஆண்டவர் திரும்பி செய்வாராக. ஆண்டவர் இந்த நாளில் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. நம்முடைய மத்தியிலே ஒரு பேராயத்தின் தலைவர், ஒரு செனாடு தலைவர், டயசிஸ் தலைவர் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறாங்க. சோத்திரம் பிரதம பேராயர் டாக்டர் ரூபன் சாலமோன் ஐயா அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை கொடுப்பாங்க. நாம் எல்லாரும் அமைதியாக இருந்து தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளில் ஆறுதலையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அவருடைய ஆத்துமா தேவன் விரும்புகிற காரியத்தை நிறைவேற்ற எல்லாரும் கரங்களை தெரிவிக்கிறோம். நம்முடைய ஐயாவுக்கு இப்பொழுது வந்து இந்த தேவ செய்தி கொடுக்க நாம் அன்போடு கூட அழைக்கிறோம். உண்மையான சோத்திரம் ரூபன் சாலமோன் சார்பை அணிவித்து அவருடைய ஐயாவுக்கு குணம் பண்ணுவாங்க. சோத்திரம் டாக்டர் ஜோசப் சரவணன் அவர்கள் இல்லத்தில் சபையில் தேவன் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை நன்மையும் தேவ செய்தி கொடுத்து நாம் அவர்களை அழைக்கிறோம். கர்த்தரே நம்முடைய பேசுவாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆறுதல் ஜெப கூட்டம்னு சொன்னாங்க. சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. என்ன சொல்றீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கிறதுல இல்லை, துக்கமே இல்லை. ஹல்லேலூயா. நம்புறவங்க வரலையும் ஒரு சத்தத்தை வைத்து அல்ல சொல்லுமா? ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் ஜோசப் சரவணன் அவருக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் அவருடைய சகோதரர் அண்ணன் திரு அருள் என்ற விக்டர் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் ஆறுதல் ஸ்தோத்திர ஜெப கூட்டத்துக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அருமையான வீட்டாருக்கும் சபையாருக்கும் ஒரு ஆறுதலை கர்த்தர் தந்தருள்வாராக, தர வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 11, 18, 19. யோவான் 11, 18, 19. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரம் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட அருமையான சகோதரர் அருள் என்ற விக்டர் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அருமையான பாஸ்டர் ஜோசப் சரவணன் அவரோடு கூட இணைந்து இந்த வீட்டாருக்கு ஆறுதல் சொல்லும்படி நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் அப்படித்தான் மார்த்தாள், மரியாள் அவருடைய அருமை தம்பி லாசருவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து
அவரை அடக்கம் பண்ணி 4 நாள் கழித்து அந்த வீட்டுக்கு, அந்த கிராமத்துக்கு, பெத்தானியாவுக்கு இயேசு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான இந்த 4வது நாள் வந்த இயேசு வருவதற்கு முந்தின இந்த 4 நாட்களும் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் பைபிள் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். திரளான ஜனங்கள், யூதர்கள் மரியாள் மார்த்தாளுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார்கள். ஆனால் மார்த்தாளும் மரியாளும் ஆறுதல் அடைந்திருந்தார்களா? ஆறுதலோடு இருந்தார்களா? சமாதானமாய் இருந்தார்களா என்று நாம் யோசிப்போமானால், அதன் பிறகு வருகிற வசனங்களை வாசிக்கிற பொழுது அது நமக்கு இல்லை என்று சொல்லுகிறது. அந்த திரளான ஜனங்கள், பெத்தானியாவுக்கு வந்திருந்த யூதர்கள், ஜனக்கூட்டம் இருந்தது, உறவுகள் கூடியிருந்தார்கள், நண்பர்கள் அன்பர்கள் இருந்தார்கள். ஆறுதல் படுத்தணுன்றது தான் அவர்களுடைய எண்ணம். ஆனால் அவர்கள் ஆறுதலா இல்லை. இயேசுநாதர் வந்த பொழுது ஓடி அவர் பாதத்தில் விழுந்து அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு ஆறுதல் இருந்திருக்குமானால், திரளாய் வந்த யூதர்கள் ஆறுதலான காரியங்களை செய்திருப்பார்களானால், மரியாள் மார்த்தாள் இயேசுநாதரை பார்த்தா நேரா போயிட்டு பிரைஸ் லார்ட் ஐயா வாங்க, சந்தோஷம் நீங்க வந்ததுல அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அவர்கள் திரளான யூதர்கள் வந்து ஆறுதல் சொல்லியும் அவர்கள் உள்ளத்திலே அந்த ஆறுதல் இல்லாதபடியினால், அவர்கள் இல்லத்திலே அந்த ஆறுதல் இல்லாதபடியினால், இயேசுநாதர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் வாரி அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். ஓடி அவர் பாதத்தில் விழுந்து அழுகிறார்கள். என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அருமையாளர்களை நாம் மரணத்துக்கு கொடுத்து விடுகிற பொழுது, நித்திரை நமக்கு பிரியமானவர்களை தழுவுகிற பொழுது, நம்முடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகிற பொழுது, அதிலிருந்து ஆறுதல் பெறுவது என்பது அவ்வளவு எளிமையானது அல்ல. உறவினர்கள் கூடி விடலாம், சொந்த பந்தம் சேர்ந்து விடலாம், நண்பர்கள், பழகினவர்கள், தெரிந்தவர்கள், ஏன் முகம் தெரியாதவர்கள் கூட கேள்விப்பட்டு வந்து ஒரு விசாரிச்சுட்டு போவன்னு வரலாம். பட் நமக்கு ஆறுதல் வருமா? செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகிய உன் மிருக ஜீவன்களிலும் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாவு பிசைகிற உன் தொட்டியையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்கள் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்தமாக ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமாய் நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையிலும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது எல்லா பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.
இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அவ்வளோ ஜெபம் பண்ணிடுங்க. சோதரம் ஆண்டவர கதாவை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் தகப்பன. எசப்பா ஆண்டவர கதாவை இந்த 2026ஆம் ஆண்டில் ஆண்டவர கதாவை அப்பா எங்களுக்கு அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவர் எசப்பா இமானுவேல் திருச்சபை கட்டி முடிக்கப்பட ஆண்டவர கதாவை நீர் ஆண்டவரை கட்டளை கொடுக்கும்படியா நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவர உம்முடைய கண்களை எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியா நான் சுபிக்கிறோம்ப்பா. உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியா நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களோட இருந்த சுவாமி நீர் பெருகுவோம், நாங்கள் சிறுகுவோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அதுக்கு பிறகு நம்ம இந்த வசனத்தை தியானிச்சுட்டு